Homemakers time. Hi friends, Bourbon biscuit cake எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் 2 பேக்கெட் Bourbon biscuit, 1 கப் மில்க், ஒரு ஈனோ பேக்கெட். ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி பிஸ்கட் எல்லாத்தையும் உடைச்சி போட்டுக்கோங்க. இதை நல்லா திரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா திரிச்சு எடுத்தாச்சு. இதை ஒரு பெரிய பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது கூட 1 கப் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஈனோ லெமன் ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். இது ஃபுல் பேக்கெட்டும் ஆட் பண்ணிடுங்க. இதில் ஈனோலேயே நிறைய ஃப்ளேவர்ஸ் கிடைக்கிது. ஆரஞ்சு ஃப்ளேவர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொக்கோ கோலா ஃப்ளேவர் வந்து வேண்டாம், அது இந்த கேக்கு சூட் ஆகலை. லெமன் எடுக்கிறதே பெஸ்ட்டு. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன ஷேப்பில் நீங்கள் ஊற்றுறீங்களோ அதில் பட்டர் தடவிட்டு இந்த மிக்ஸை வந்து அதில் ஊற்றி எடுத்துக்கோங்க. இதை நம்ம 25 மினிட்ஸ் குக்கரில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ குக்கர் மூடியில் கேஸ்கட் தேவையில்லை, ரிமூவ் பண்ணிக்கோங்க. விசிலும் வைக்க தேவையில்லை. 25 மினிட்ஸ் வேக வச்சதுக்கப்புறம் இப்படி நீங்கள் டூத் பிக் வச்சு குத்தி பாருங்கள், அதில் நல்லா வெந்திருக்கும். இப்போ நல்ல ஸ்பாஞ்சியான கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படி வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ஈஸியாக டெக்கரேட் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். நான் சுகர் வந்து பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கப்பை நடுவில் வச்சுட்டு நான் செய்கிற மாதிரியே செய்யுங்க. இது வந்து கிட்ஸுக்காக நம்ம ஏதாவது கொஞ்சம் டெக்கரேட் பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த கப்பை எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்பில் நடுவில் கிடைக்கும். இந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து நான் பாதாம் வச்சு டெக்கரேட் பண்ணுறேன். நீங்கள் இதுவே உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதில் ஏதாவது நேம் எழுதிக்கலாம், ஹாப்பி பர்த்டேன்னு எழுதிக்கலாம், உங்கள் இஷ்டம் ஏதாவது நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ நான் பாதாம் வச்சு டெக்கரேட் பண்ணுறேன். இப்போ நம்ம போர்பன் பிஸ்கட் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.